ஹாய் காய்ஸ், வாங்க கடலை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு அந்த கிளாஸால் 2 டம்ளர் மல்லாட்டை பயிரை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை என்ன சொல்வீங்கன்னு தெரில, நாங்கள் இதை மல்லாட்டை பயிறுன்னு தான் சொல்லுவோம். பட் ஒரு சிலவங்க கடலை, அதுக்கப்புறம் கலாக்கா இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப தீச்சிடாதீங்க. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் இதை நல்லா வதக்கிட்டே இருங்க. பார்த்தீங்களா, கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா. ரொம்ப விட்டுட்டிங்க அப்படின்னா தீஞ்சிரும். ஏன்னா நம்ம இதை நல்லா கை விடாத கிண்டிகிட்டே இருங்க. நீங்கள் எங்கேயாச்சும் வச்சுட்டு எட்டியே போயிட போகிறீங்க. ஒரே ஒரு பயிரை எடுத்து இப்படி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது தெரியுது பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த தோல் உறிஞ்சு விழுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும். ஸோ அப்போ மல்லாட்டை பயிர் கரெக்டாக வறுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் சூடாக ஆற விடுங்க. சூடாக இருக்கும்போதே நீங்கள் அதோடைய ஸ்கின்னை ரிமூவ் பண்ண பார்க்காதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போது ஒரு மாதிரி ஈரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குமே. நீங்கள் அப்போவே அதோடைய தோலை எடுக்க பார்க்காதீங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நல்லா உங்கள் கையாலேயே ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஸ்மாஷ் பண்ணிங்க அப்படின்னா தோல் நல்லா விட்டுரும். ஆனால் ஆற விட்டுட்டு செய்யுங்க, உடனே பண்ணிடாதீங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அந்த தோல் எல்லாம் எடுத்துகிட்டு வருது. நீங்கள் கிட்டவே நின்று பண்ணணும். அதை வச்சுட்டு எங்கேயாச்சும் எட்டே போயிட்டீங்க அப்படின்னா தீஞ்சிரும் பயிர். ஸோ பார்த்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் வச்சு நம்ம எடுத்தோம்ல அந்த தோல் எடுத்த பயிரை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா மல்லாட்டை பயிரும் நல்லா கிரைண்ட் ஆகிருக்கா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கிரைண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதை மாற்றி இதை தனியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கடாய் திருப்பி வச்சுக்கோங்க. அந்த கடாயில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட கீ இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கீ இருந்ததுனால நான் கீயே ஆட் பண்ணிக்கிட்டேன். கீ 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது நல்லா ஃப்ளேவராக இருக்கும்ல கீ ஆட் பண்ணோம் அப்படின்னா, அதனால் நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைனா ப்ராப்ளம் இல்லை. அண்டு நம்ம வெல்லம் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அந்த வெல்லம் நம்ம மல்லாட்டை பயிர் எடுத்த அந்த கிளாஸாலேயே 2 டம்ளர் வெல்லம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, நிறைய தண்ணியும் விட்டுறாதீங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா இதை கலக்கிட்டே இருங்க. நீங்கள் இதை நல்லா கலக்கினே இருக்கணும். இதை விட்டுட்டிங்க அப்படின்னா, சப்போஸ் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக தீஞ்சிரும். ரொம்ப ஸ்லோவாகவும் இதாகிட்டே இருக்காது. இதை நீங்கள் கிட்டவே நின்று பண்ணணும். இதை வச்சுட்டு வேறு ஏதாச்சும் ஒரு வேலை போய் பண்ணுறீங்க அப்படின்னா அது பண்ண முடியாது. ஸோ இதை கிட்டவே நின்று நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பபிள்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா. அதுக்கு அடுத்தது இப்போவே நம்ம அது இருக்கும்போதே ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கும்போதே நம்ம ஒரு பிளேட்டில் திருப்பி நெய் தடவிக்கலாம். உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எண்ணெய் கூட தடவிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பட்டர் வச்சுருந்தீங்கன்னா பட்டர் கூட தடவிக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு கம்பி பதம் மாதிரி வரணும். ரொம்ப விட்டுட்டிங்க அப்படின்னா கூட உடையிற மாதிரி வந்துடும். ஸோ ஒரு கம்பி பதம். எப்படி இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் இதை எடுத்து ஒரு ட்ராப்ஸ் போட்டு பாருங்கள். அப்போ நீங்கள் பாலாக ரவுண்ட் மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது இது பார்த்திங்களா கரெக்டான பதத்துக்கு எனக்கு வந்துருச்சு. ஸோ நான் அந்த பவுடர் நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மல்லாட்டை பயிரோடைய பவுடரை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே விட்டுறாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாமே சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போஸ் தேவை அப்படின்னா ஏலக்காய் பவுடர் கூட போட்டுக்கலாம். எனக்கு ஏலக்காய் பிடிக்காது அப்படின்றதுனால நான் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணல. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் ரெண்டுமே நல்லா பைண்ட் ஆகியிருக்கா. நம்ம ஒரு பிளேட்டில் நெய் ஊற்றி வச்சுருப்போம்ல அந்த பிளேட்டில் இதை எடுத்து நம்ம இப்போ போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள்
உங்களுக்கு வந்து இப்போ நம்ம கடையிலலாம் வாங்குவோம்ல தேங்காய் கேக் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கூட நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து இதை அந்த மாதிரி கட் பண்ணல, இதை வந்து ரவுண்ட் சின்ன சின்ன பால் மாதிரி பிடிச்சேன். எனக்கு இதுதான் ஈஸியாக இருந்தது. நீங்கள் இதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் சூட்லேயே பிடிச்சிடணும், அப்போ தான் வந்து நல்லா ஒட்டி வரும். நீங்கள் ரொம்ப நேரம் ஆற விட்டு பிடிச்சிங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக ஒட்டிட்டு வராது. அந்த சூடாக இருக்கும்போதே அப்போவே பிடிச்சிருங்க. நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கொட்டினீங்க அப்படின்னாலே லைட்டாக ஹீட் வந்து கம்மியாகிடும். பட் ஆனால் எனக்கே பிடிக்கும்போது ரொம்ப சூடாக இருந்தது. கையை பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு நமக்கு 2 பொருள் தான் தேவை. ஒன்று கடலை, இன்னொன்று வந்து வெல்லம். இது 2 இருந்தால் போதும். உங்ககிட்ட சப்போஸ் வெல்லம் இல்லை அப்படின்னா நீங்கள் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் வந்து ஹெல்த்தியாக இல்லை அப்படின்றதுனால தான் நான் இதில் வந்து வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு பாலாக நீங்கள் பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா இதே மாதிரியே நமக்கு ரெடி ஆகிடும். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப்.